வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். குருமானா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் காய்கறி வச்சு பண்ணியிருப்பீங்க, அப்படின்னா சிக்கன் மட்டன் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பூந்தி குருமா, காரா பூந்தி வீட்டில் பண்ணியிருப்பீங்களே, அந்த காரா பூந்தி வச்சு எப்படி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது பர்டிகுலராக இது எங்கள் அம்மா கிட்டே நான் கற்றுக்கிட்ட ரெசிபி, அதனால் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த குருமா நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லியோட இந்த மாதிரி ரெசிபியை தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூந்தி குருமாக்கு தேவையான பொருட்கள்: காரா பூந்தி தேவையான அளவு, தேங்காய் 3-4 பத்தை, முந்திரி பருப்பு 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூந்தி குருமாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பூந்தி குருமா ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழு கரம் மசாலா, முந்திரி பருப்பு, பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் நான் சொன்ன கொண்டு கசகசை போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்குவம் என்ன ஆகிட்டுனா, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இதை அரைக்க போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சோம்பு, முழு கரம் மசாலா தேங்காயோட போட்டு நீங்கள் அரைக்கும் போது வாசம் நல்லா கொடுக்க தான் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கலர் மாறக்கூடாது. அப்படி மாறினா கண்டிப்பாக டேஸ்ட்டும் மாறும், அதே மாதிரி அந்த கலரும் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்னட்டுனா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. இதில் கசகசா போட்டிருக்கீங்க, அரைக்கிறதுக்கு டைம் இருக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். கசகசா சில டைமில் ஊறாமல் இருந்தால் சரியாக அரையாது. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் போட்ட பிறகு சூடான உடனே சோம்பு, முழு கரம் மசாலா தாளிப்பை போடுறோம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த குருமா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப வதங்கக்கூடாது. அப்படி வதங்கினா என்ன ஆகுதுன்னா, மசாலா கான்செப்டில் போய்டும், அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் எப்போவுமே ஒரு 50% அளவுக்கு மட்டுமே வதங்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருமாக்கு. அதனால தான் 50% அளவுக்கு வதங்க சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதே டைமில் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளியும் முழுசாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். குருமாவுக்கு அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அந்த குருமாவோட மைல்டான டேஸ்ட்டு போய்டும். அதுக்கு பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். இதை அப்படியே வதக்கிட்டு நீங்கள் பண்ணால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும், அதாவது மசாலா கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம்.
இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக தெரியும், நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது தெரியும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த குருமாவோட மசாலாவை இதில் ஊற்றுறோம், அதாவது அந்த பேஸ்ட்டு. இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாலும் குருமாவோட டெக்ஸ்டர் மாறிடும். அதாவது ரொம்ப நேரம் சமைச்சாலும் அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் வேகும் போது பூந்தி போட்டிங்கன்னா அந்த பூந்தி நீங்கள் போட்ட உடனே ஊற கெட்டியாயிடும். அதனால் இந்த குருமா பேஸ், இந்த கிரேவி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த பூந்தி போடணும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூந்தி போடுங்க. இந்த பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூந்தி போட்ட பிறகு மேலிடமாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கெட்டியாகிடும். அதே டைமில் இந்த குருமாவை டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூந்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த பூந்தி ஊற கரெக்டான கிரேவி கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பூந்தி குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக குருமாவே வெஜிடபிள் போட்டு குருமா வீட்டில் பண்ணியிருப்பீங்க, அப்படின்னு சிக்கன் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இந்த பூந்தி குருமா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பூந்தி குருமா இட்லி, தோசை, இடியாப்பம், கல் தோசை, சப்பாத்தி, புல்கா, பூரி, பரோட்டா இந்த மாதிரி ரெசிபியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த பூந்தி குருமா. ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க அன்றைக்கி நீங்கள் பண்ணீங்களா அதே ரெசிபி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த பூந்தி குருமா. இந்த பூந்தி குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வீட்டில் எப்பவுமே குருமா சாப்பிட்டு நீங்கள் பழகிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பூந்தி போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க மக்களுக்கு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.